So what is a diode and what do diodes do? To put it the simplest way possible, a diode is a device or component that allows current to flow in only one direction. So the example that I have here, we've got an LED, which is a type of diode. It's a diode that emits light, but the diode we're concerned about is this one here. This is not a light emitting diode, it is just a diode. In this example, I have the diode connected so that it allows current to flow through the circuit. However, if I now stop the circuit and disconnect this diode, turn it around to swap the polarity of it, and then reconnect it to the circuit, if I go ahead now and click play, nothing happens. No current is being allowed to flow through the circuit. This diode is stopping the current from flowing because it is now what you call reverse biased. Diodes are a semiconductor material, and that means that they have the ability to both conduct and oppose the flow of current. We're going to keep this simple, so I'm not going to go into all the technical ways that diodes work. For this video, all you need to know is that this diode will just block current flowing from one direction, but it will allow it from the other direction. So if I now go ahead and disconnect this diode again, flip it the other way, reconnect it, and then click play, it allows current to flow. எல்இடிங்கிறது ஒரு சிறப்புமிக்க ஒளி கொடுக்கக்கூடிய ஒரு இருமுனையம், அதாவது டயோடு. டயோடு ஒரு தனித்துவம் பெற்ற செமிகண்டக்டர். முக்கியமாக மின்சாரம் எந்த பக்கம் போகணும்னு கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு செமிகண்டக்டர். பொதுவாக அறியப்பட்ட ஒரு டயோடு தான் பிஎன் ஜங்ஷன் டயோடு, தமிழில் பிஎன் சந்தி இருமுனையம். முதல்ல பிஎன் ஜங்ஷன் டயோட்னா என்னன்னு பார்ப்போம். ஒரு டப்பாவை எடுத்துப்போம். இந்த டப்பாவை ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஒரு பக்கம் நெகட்டிவ் சார்ஜ், அதாவது எதிர்மறை சார்ஜ் கொடுக்கக்கூடிய மாசு ஊட்டப்பட்ட செமிகண்டக்டர் பொருள் இருக்கும். இதில் எலக்ட்ரான்ஸ் நிறையா இருக்கும். இந்த பக்கத்துக்கு பேர் என் டைப் செமிகண்டக்டர். இன்னொரு பக்கம் அதே மாதிரி பாசிட்டிவ் சார்ஜ் கொடுக்கக்கூடிய மாசு ஊட்டப்பட்ட செமிகண்டக்டர் பொருள் இருக்கும். இந்த பக்கத்தில் நிறையா எலக்ட்ரான்ஸ் நுழையக்கூடிய ஓட்டைகள், அதாவது ஹோல்ஸ் இருக்கும். இந்த பக்கத்துக்கு பேர் பி டைப் செமிகண்டக்டர். ஸோ ஒரு பக்கம் பி டைப், இன்னொரு பக்கம் என் டைப். இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற சந்திக்கு பேர் தான் பிஎன் ஜங்ஷன். இது நிறையா மின்னணு சாதனங்களில் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் இது எப்படி ஒளி உண்டாக்குது? இந்த பிஎன் ஜங்ஷன் மூலியமாக மின்சாரம் பாயும்போது என் டைப் பகுதியில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் பி டைப் பகுதியில் இருக்கக்கூடிய ஹோல்ஸ்குள்ளே போய் சேர்ந்துக்கும். ஒரு அணுவை எடுத்துக்கிட்டோம்னா கருவிலேருந்து தூரக்க இருக்கக்கூடிய எலக்ட்ரானுக்கு நிறையா ஆற்றல் இருக்கும். கருவுக்கு கிட்டக்க இருக்கக்கூடிய எலக்ட்ரானுக்கு கம்மியான ஆற்றல் இருக்கும். ஒரு எலக்ட்ரான் தூரக்க இருக்கிற ஆர்பிட்லேருந்து கிட்டக்க இருக்கிற ஆர்பிட்டுக்கு மாறும்போது ஆற்றலை வெளியிடும். அதே மாதிரி கிட்டக்க இருக்கிற ஆர்பிட்லேருந்து தூரக்க இருக்கிற ஆர்பிட்டுக்கு மாறுறதுக்கு அதுக்கு ஆற்றல் தேவைப்படும். பி டைப்பில் இருக்கக்கூடிய ஓட்டைகள் எல்லாம் என் டைப்பில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸை விட கம்மி ஆற்றல் இருக்கக்கூடிய ஆர்பிட்டில் இருக்கும். ஸோ இந்த எலக்ட்ரான்ஸ் ஒரு ஓட்டை கூட இணையும் போது ஆற்றலை வெளியிடுது. இந்த ஆற்றலை ஃபோட்டானாக வெளியிடுது. இந்த ஆற்றல் அதிகமாகவோ கம்மியாகவோ இருக்கக்கூடியதை பொறுத்து தான் எந்த ஃப்ரீக்வன்சியில் ஒளி வெளியில் வருதுன்னு சொல்ல முடியும். நம்ம மனித கண்கள் பார்க்கக்கூடிய ஸ்பெக்ட்ரமில் இந்த ஃப்ரீக்வன்சி இருந்தால் நம்ம கண்ணாலேயே ஈஸியாக பார்க்க முடியும். உதாரணத்துக்கு எல்இடி பல்ப்லாம். மனித கண்ணால் பார்க்க முடியாத ஃப்ரீக்வன்சியில் கூட இந்த ஒளி இருக்கலாம். உதாரணத்துக்கு நம்ம டிவி ரிமோட்டில் இருக்கக்கூடிய இன்ஃப்ராரெட் எல்இடி. என்ன பொருள் பயன்படுத்தி இந்த பிஎன் ஜங்ஷன் டயோட் பண்ணுறாங்க, என்ன ஆற்றலில் பி டைப் என் டைப் செமிகண்டக்டர்லாம் இருக்குது, எவ்வளோ மின்சாரம் பாயுது, இதெல்லாம் பொறுத்து என்ன கலர் எவ்வளோ ஸ்ட்ராங்காக லைட் இருக்கும்னு கணிக்க முடியும். அதெல்லாம் ஓகே. எதுக்கு இப்போ நாங்கள் எல்இடி லைட் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு கேட்குறீங்களா?
எல்இடி லைட் நம்ம பழைய சிஎஃப்எல் லைட் கூட ஒப்பிடும்போது கம்மி ஆற்றல் பயன்படுத்தி அதே அளவு ஒளியை உருவாக்குது. ஏன்னா இந்த எல்இடி லைட்லலாம் சிஎஃப்எல் லைட் மாதிரி அவ்வளோ வெப்பம் உருவாகாது. ஸோ இருக்கிற ஆற்றல்லாம் வெப்பமாக வேஸ்ட் ஆகாமல் ஒளியாக நமக்கு கிடைக்குது. இங்கிலீஷில் ஹை லூமன்ஸ் பர் வாட்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு லைட்டும் 25லேருந்து 30-40 வருஷம் வரைக்கும் வரும். வருஷம் லைட்டு மாற்ற தேவையில்லை. மாற்ற தேவையில்லைன்னா தூக்கி போடுற பல்போட அளவும் கம்மியாகும். ஒரு குவிஸோட முடிச்சுப்போம். உங்கள் டிவி ரிமோட்டில் பட்டன் அழுத்தும் போது முன்னாடியிலேருந்து வர இன்ஃப்ராரெட் எல்இடி லைட்டு நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஆனால் அந்த ரிமோட்டை உங்கள் ஃபோன் கேமராவில் காட்டி அழுத்தினீங்கன்னா கேமராக்கு அது வெள்ளை கலரு ஒளியாக தெரியும். எல்லா ஃபோன்லேயும் இது வேலை செய்யாது, சில ஃபோனில் செய்யும். பார்க்க போகிற டாபிக் ஆப்டோ எலக்ட்ரானிக்ஸ். அப்படின்னா தெரியல, எலக்ட்ரானிக்ஸ் உங்களுக்கு தெரியும். ஆப்டோ மீன்ஸ் லைட் எமிட்டிங். லைட் எமிட் பண்ணுற எல்லா பொருட்களை பற்றியும் படிக்கிற தனி டிசிப்ளின். ஆப்டோ எலக்ட்ரானிக்ஸ் இஸ் எ ஸ்பெஷல் டிசிப்ளின் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் that focuses on light emitting or light detecting electronic devices. For example, டியூப்லைட் இருக்குல்ல, டியூப்லைட், எல்இடி, இது எல்லாமே ஸ்பெஷல் டிசிப்ளின் ஆஃப் ஆப்டோ எலக்ட்ரானிக்ஸ். ஓகே, ஸோ அப்போ இந்த லைட் எமிட்டிங் டிவைசஸ் இருக்குல்ல, இப்போ வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்? எல்இடி யூஸ் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி என்னெல்லாம் இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இன்காண்டசன்ட் லைட் யூஸ் பண்ணியிருப்போம். அடுத்து ஹாலோஜன் லேம்ப் யூஸ் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் ஃப்ளோரசன்ட் பல்ப் யூஸ் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் எல்இடி யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதான் அப்டேட்டில். ஸோ இதை பற்றி லைட்டாக ஒன் பை ஒன் படிச்சு லைட்டாக பேசிக்காக பார்க்கலாம். ஏன்னா அதுக்கு டீப்பாக எக்ஸாமில் கொஸ்டின்ஸ் வராது. ஸோ ரொம்ப சயின்டிஃபிக்காக போகாமல் வாட் இஸ் இட் வாட் அப்படி படிச்சிடலாம். ஃபஸ்ட்டு அந்த காலத்தில் யூஸ் பண்ணியிருப்பாங்களே, இருக்கும் உள்ள ஒரு டங்ஸ்டன் இருக்கும்ல, எஸ், அந்த லைட் பல்ப் பேர் தான் இன்கேண்டசன்ட் லைட் சொல்லுவாங்க. ஓகே, இங்கே ஒரு ஒயர் இருக்குல்ல, இதான் என்னது? டங்ஸ்டன் ஒயர். ஓகேவா? நம்ம இது என்ன ஆகும்னா, நம்ம எலக்ட்ரிசிட்டி போட்டோடனே இந்த டங்ஸ்டன் ஒயர் இருக்குல்ல, அது எரியும், ஹீட் ஆகும். இந்த ஹீட் ஆனதில் வெளிச்சம் கொடுக்கும், லைட் கொடுக்கும். அந்த லைட் பல்ப் தான் எது? இன்கேண்டசன்ட் லைட்ஸ். அந்த அடுத்த அப்டேட் தான் ஹாலோஜன் லேம்ப்ஸ். சேம் தான் ஹாலோஜன் லேம்பில் அதே பல்ப் தான். ஓகேவா? அதே என்ன இருக்கும்? சேம் டங்ஸ்டன் தான் இருக்கும். ஆனால் இதுக்குள்ளே இருக்குல்ல, இதுக்குள்ளே ஒரு கேஸ் ஆட் பண்ணிருப்பாங்க. அது பேர் போடுறாங்க, அயோடின் கேஸாக இருக்கலாம், இல்லை பிரவுனாக இருக்கலாம். மோஸ்ட்லி வாட் கேஸ்? இன்னட் கேஸ். இந்த இன்னட் கேஸ் என்ன பண்ணுன்னா அழைச்சிடலாம். சேம் இந்த இன்கேண்டசன்ட் லைட் தான், அதே குண்டு பல்ப் தான். ஓகே, அதே குண்டு பல்ப் தான் இருக்குது. டங்ஸ்டைன், சேம் டங்ஸ்டைன் மெட்டீரியல் தான். ஸோ ஹீட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அதில் அந்த ஹீட்டில் லைட் எரியும். அட் சேம் டைம் உள்ளே வந்து ஒரு இன்னர்ட் கேஸை ஃபில் பண்ணியிருப்பாங்க. அது என்ன பண்ணுன்னா, இப்போ இது ஹீட் ஆகுதுல்ல, இது எரியுதுல்ல, இது எரிஞ்ச உடனே இந்த டங்ஸ்டைன் மெட்டீரியல் காலி ஆகிடுதுல, கரெக்டாக? ஆனால் காலியாக விடாமல் இந்த கேஸ் என்ன பண்ணுன்னா, இப்போ இது எரியுதுல்ல, எரிஞ்சோடனே இந்த மெட்டீரியல் எவாபரேட் ஆகும்ல, அந்த எவாபரேட் ஆனதை மறுபடியும் கூல் பண்ணி அது மேலே போட வச்சோம். ஸோ டங்ஸ்டன் மெட்டீரியல் அதிகமாக என்ன ஆகாது? சீக்கிரமாக காலி ஆகாது. பாயிண்ட் போதில் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் இருந்துச்சுல இன்கேண்டசன்ட் லைட்டில், இதில் ஒரு பல்ப் இருக்குன்னா இதில் அந்த ஒயர் இருக்கும், எரிஞ்சிச்சுன்னா ஃபுல்லாக என்ன ஆகும்? அழிஞ்சு போயிடும், சீக்கிரமாக காலி ஆகிடும். ஆனால் இதில் என்ன பண்ணுறாங்கன்னா, எக்ஸ்ட்ரா ஒரு கேஸ் போடுறாங்க. என்ன கேஸ்? இன்னட் கேஸ். அது என்ன பண்ணுதுன்னா, இந்த மெட்டீரியல் எரிஞ்சதுக்கப்புறம் மேலே வரும்ல ஆவியா, அந்த ஆவியை கூல் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம்? கீழே டெபாசிட் பண்ண வைக்கும். மறுபடியும் என்ன ஆகும்? அந்த டங்ஸ்டன் மெட்டீரியல் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு யூஸ் ஆகலாம், குண்டு பல்ப். ஓகே, இது ஹாலோஜன் லேம்ப்னு சொல்லுவாங்க. போட்டுருப்பாங்க. The halogen lamp uses a filament that resides inside a gas pressurized bulb. ஓகேவா? அடுத்து இங்கே பாருங்களேன், இதில் பாருங்க. The tungsten filament produces the halogen cycle chemical reaction which redeposits evaporated tungsten to the filament. பாயிண்ட் போடுதுல, எஸ், இது எரிக்கிறோம், எரிச்சோன்னா எரியுது, மறுபடியும் என்ன ஆகுது? மேலே போனாலும் ரீடெபாசிட் ஆகுது, which redeposit the evaporated tungsten to the filament again. So it increases its life and maintaining the clarity of the envelope. Okay, this allows filament to operate at higher temperature than the incandescent lamp and gives the similar power. Operator life அதிகம். ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்சுக்கிற ஒரே பாயிண்ட் என்னன்னா, இந்த இன்கேண்டசன்ட் லைட்டை விட இந்த ஹாலோஜன் லேம்ப் லைஃப் அதிகம். அதுக்கான காரணம் என்னன்னா, the tungsten material is the evaporated tungsten material again gets redeposited, so it will increase the life. வேற ஒன்றுமே இல்லை. அடுத்து வந்து ஃப்ளோரசன்ட் பல்ப். ஃப்ளோரசன்ட் பல்ப் தான் நம்ம யூஸ் பண்ணோம். டியூப்லைட் இருக்குல்ல, டியூப்லைட், எஸ், அதான் ஃப்ளோரசன்ட் பல்ப். ஸோ அதை பற்றி பார்க்கலாம். இந்த ஃப்ளோரசன்ட் பல்போட ஒர்க்கிங் வந்து கொஞ்சம் அப்படியே டிஃப்ரெண்ட். எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு சொல்லிட்டேன்ல, எக்ஸாம்பிள், ஒன் செகண்ட், ரொம்ப கேள்வி வருது. டியூப்லைட் வச்சுக்கலாம். ஓகேவா? இந்த டியூப்லைட் மாட்டியாச்சு. ஓகே ஓகே, உள்ள இந்த டியூப்லைட்டுக்குள்ள என்ன கேஸ் இருக்குன்னா, மெர்க்குரி கேஸ் இருக்கும்.
மெர்க்குரி ஃபில்டு கேஸ். இப்போ நீங்கள் கரண்ட் போடுறீங்க, எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகுமா? எலக்ட்ரான் ஃப்ளோ ஆனோடனே இந்த மெர்க்குரி கேஸ் கூட ரியாக்ட் ஆகி அது என்ன மாறும்னா யூவி ரேஸாக மாறும். யூவி ரேஸாக மாறின உடனே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகுமா யூவி ரேஸு? இந்த பார்டர் இருக்குல்ல, உள்ள பார்டரில், டியூப்லைட்டோட பார்டரில் அதில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஃப்ளோரசன்ட் மெட்டீரியலில் ஆட் பண்ணியிருப்பாங்க, மேலே கோட் பண்ணியிருப்பாங்க ஃப்ளோரசன்ட் மெட்டீரியல். ஓகேவா? அகைன் சொல்கிறேன், டியூப்லைட்டு உள்ள மெர்க்குரி கேஸு, உள்ள இன்சைட் ஃபுல்லாக என்ன கோட் பண்ணியிருப்பாங்க? ஃப்ளோரசன்ட் மெட்டீரியலை கோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ எலக்ட்ரான் உள்ளே வருது, மெர்க்குரி கேஸை பார்க்குது, ரெண்டு ஃபியூஸ் ஆகுது, யூவி ரேஸாக ஃபார்ம் ஆகுது. அந்த யூவி ரேஸ் என்ன ஆகும்? இந்த மேலே கோட் பண்ண அந்த ஃப்ளோரசன்ட் மெட்டீரியல் கூட ரியாக்ட் ஆகும். ரியாக்ட் பண்ணோன்னே லைட்டாக மாறும். அதான் என்னது? ஃப்ளோரசன்ட் பல்ப்ஸ். ஓகேவா? ஸோ நம்ம ஏன் வந்து ஹாலோஜன் லேம்பை விட ஃப்ளோரசன்ட் பல்புக்கு அடுத்த லெவல் போயிட்டோம்னா, ஹாலோஜன் லேம்ப் வந்து எக்ஸாம்பிள் ஒரு லைட்டை தரத்துக்கு 100 வாட்ஸ் ஆகும்னா, இந்த ஃப்ளோரசன்ட் பல்ப்ஸுக்கு 40 வாட் தான் ஆகும். பாயிண்ட் போதில்ல? எஸ். அப்போ பாதிக்கு பாதி குறையுது இல்லை? எஸ். அப்போ எஃபிஷியன்சி அதிகம், லைஃப் அதிகம். ஓகேவா? ஏன்னா அது ஹீட் ரொம்ப அதிகமாகும். அதாவது ஹாலோஜன் லேம்பில் அதாவது ஃபஸ்ட்டு இன்கேண்டசன்ட்டை விட லைட் ஹீட் கம்மி தான். ஆனால் ஹாலோஜன் லேம்ப் ஃப்ளோரசன்ட்டை கம்பேர் பண்ணுறதை விட ஹீட் ரொம்ப அதிகம். ஹீட் ரொம்ப அதிகமாகச்சுன்னா வாட்ஸ் அதிகமாகும்னு அர்த்தம். கரெக்டாக? எஸ். அப்போது 100 வாட்ஸ் ஆகுது, ஹீட் ஆகுது, அதில் ஒரு லைட் தருது. ஆனால் இது வந்து அதே லைட்டை 40 வாட்ஸ் ஹீட்லேயே என்ன பண்ணுறோம்? கொடுத்துரும் ஃப்ளோரசன்ட் பல்ப்ஸ், டியூப் லைட். ஆனால் அதை விட ஜஸ்ட்டு ஒரு 4 வாட்ஸ்லேயே 10 வாட்ஸ்லேயே தர்றது தான் எல்இடி. இன்னும் கொஞ்சம் வாட்ஸ் குறையுது, ஹீட்டு குறையுது, லைஃப் அதிகமாகும், எலக்ட்ரிசிட்டி பில்லும் குறைஞ்சிரும் எல்இடி. பாயிண்ட் படுத்தல? ஒவ்வொரு அப்டேட்லையும் என்ன ஆகுது? சேம் லைட்டு தான், ஆனால் அது உருவாகிற ஹீட் இருக்குல்ல, ஹீட்டை குறைச்சிட்டே இருக்காங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷன் குறைஞ்சிரும்ல? எஸ். ஸோ நம்ம அகைன் ரிவிஷன் பண்ணலாம். நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து லைட் பல்ப்ஸ் யூசஸ் தி இன்கேண்டசன்ட் லைட்ஸ், சேம் டங்ஸ்டன் ஒயர். அதே டங்ஸ்டன் ஒயர் யார் யூஸ் பண்ணுறாங்க? ஹாலோஜன் லேம்ப் அடுத்த லெவல் யூஸ் ஆகுது. பட் அந்த இதில் என்ன ஆகுது? அந்த டங்ஸ்டன் இஸ் எவாபரேட்டட் டங்ஸ்டன் அகைன்ஸ்ட் ரீடெபாசிட்டட். ஃப்ளோரசன்ட் பல்ப், டியூப் லைட்டு, they consist of mercury vapor filled glass tube whose inner wall is coated with the material that fluoresces. When electrons which are emitted from the fluorescent bulb's inner cathode electrode collides with the mercury atoms, UV radiation is emitted. Okay. This UV radiation is absorbed by the lamp's fluorescent coating, which in turn releases the visible light. Okay. Yes. இதோட அடுத்த அப்டேட் தான் எல்இடி லைட். எல்இடி தான் பார்த்தாச்சுல, லைட் எமிட்டிங் டயோட், அதோட ப்ராசஸ் தெரியும்ல? எஸ். நம்ம சிம்பிளாக தெரிஞ்சுக்க வேண்டியது வாட்ஸ் ரொம்ப கம்மியாகுது, 8-10 கம்மியாகிடுது. அடுத்து எல்இடியும் லேசர் டயோட் ரெண்டுமே ஓரளவுக்கு சேம் தான். லேசர் டயோட் இஸ் தி சேம் செமிகண்டக்டர் தான், டிவைஸ் தான், விச் இஸ் சிமிலர் டு போத் ஃபார்ம் அண்ட் ஆப்ரேஷன் ஆஃப் லைட் எமிட்டிங் டயோட். அதாவது இந்த லேசர் டயோட் இஸ் எலக்ட்ரிக்கல் ஈக்குவலன்ட் டு அதே பிஎன் டயோட் தான். ஓகே. ஸோ இதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், மறுபடியும் வந்து எலக்ட்ரானிக்ஸில் பார்த்துக்கலாம். எக்ஸ்ட்ரா கீவேர்ட் தெரிஞ்சுக்க வேண்டியது தான் ஃபோட்டோ ரெசிஸ்டர்ஸ். ஓகே. த ஃபோட்டோ ரெசிஸ்டர்ஸ் ஆர் தி லைட் கண்ட்ரோல்டு வேரியபிள் ரெசிஸ்டர்ஸ், ஆல்சோ நோன் அஸ் லைட் டிபெண்டன்ட் ரெசிஸ்டர்ஸ். அதாவது ஒரு பொருள் வச்சுக்கலாம், ஒரு பொருளுக்கு வந்து ஹை ரெசிஸ்டிவிட்டி வச்சுக்கலாம். ஓகே. அதில் லைட்டு பட்டவுடனே ரெசிஸ்டன்ஸ் குறைஞ்சிரும், அது ஃபோட்டோ ரெசிஸ்டர்ஸ். ஓகே. அதுதான் என்னது? ஃபோட்டோ டயோட்ஸ். த ஃபோட்டோ டயோட்ஸ் ஆர் தி செமிகண்டக்டர் டிவைஸ் தட் கன்வெர்ட்ஸ் தி லைட் எனர்ஜி இன்டு எலக்ட்ரிக் கரண்ட். ஓகே. இப்போ டயோட்னா பார்த்தாச்சுல இருக்குன்னே, சேம் தான். எஸ். அந்த டயோட் ஃபோட்டோ டயோடாக இருந்துச்சுன்னா டயோட் இருக்கும், லைட்டு போடும், அது என்ன பண்ணும்? அப்சர்வ் பண்ணி கரண்ட்டாக மாற்றிடும். எக்ஸாம்பிள் சோலார் செல்ஸ். சோலார் செல்ஸ்ன்றது இப்போ எக்ஸாம்பிள் சோலார் பவர் பேனல். அதில் என்ன இருக்குன்னா ஃபோட்டோ டயோட்ஸ் தான் இருக்கும், ஃபோட்டோ டயோட்ஸ் ஃபுல்லாக. ஒரு 1000 ஃபோட்டோ டயோட்ஸ் அடுக்கு வச்சுருந்தா அது சோலார் பவர் பேனல் செல். இப்போ என்ன பண்ணுது? லைட் எனர்ஜி அப்சர்வ் பண்ணிக்குது, அப்சர்வ் பண்ணி என்ன பண்ணுது? எலக்ட்ரிக் கரண்ட்டாக மாற்றுது. ஓகே. வாட் இஸ் ஃபோட்டோ ரெசிஸ்டர்ஸ்? ஒரு பொருள் இருக்குது, லைட்டு பட்டுச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் ஆகிடும், குறைஞ்சிரும், ஆஃப் ஆகிடும். தே ஆர் யூஸ்ட் இன் லைட் சென்சிட்டிவ் ஸ்விட்சிங் டிவைசஸ். அடுத்த டாபிக் லேசர், லைட் ஆம்பிளிஃபிகேஷன் பை ஸ்டிமுலேட்டட் எமிஷன் ஆஃப் ரேடியேஷன். லேசர் ஞாபகம் இருக்குல்ல, சின்ன வயசில் யூஸ் பண்ணியிருப்போம்ல, நைட்டு நம்ம வீட்டில் இருந்து இன்னொருத்தவங்க வீட்டுக்கு ரொம்ப தூரமாக அடிப்போம்ல, லேசர் லைட் என்ன ஆகும்? ரொம்ப தூரத்துக்கு ட்ராவல் ஆகும்ல? எஸ். இந்த பேர்லாம் போட்டுப்போம்ல, குட் நைட் அனுப்போம், ஐ லவ் யூ அனுப்போம், ஹார்ட் சிம்பிள் அனுப்புவோம்ல, சின்ன வயசில் யூஸ் பண்ணியிருப்போம் லேசர். So laser is a device that generates an intense beam of coherent monochromatic light. லைட் நமக்கு தெரியும், ரொம்ப தூரம் போகுது. கோஹரண்ட் என்ன தெரியுதுல்ல? எஸ். ரொம்ப தூரத்துக்கு போகணும்னா அது எப்படி போகணும்? டைரக்ஷனலாக போகணும்ல, ஒரே டைரக்ஷனில் போனால் தான் என்ன ஆகும்? அடிப்படாமல் நேராக போய் ரீச் ஆக முடியும்.
ஸோ கோகரண்ட். ஓகே. மோனோக்ரோமேட்டிக்னா மீனிங் கொடுத்துல ஒரே லைட்டு தான், அதோட கலர் மாற்ற முடியாதுல்ல. ரெட் தானே மோஸ்ட்லி. எஸ், எக்ஸாம்பிள் மோனோக்ரோமேட்டிக் எப்படி புரிஞ்சுக்கலாம்? எங்கெல்லாம் நீங்கள் மோனோன்னு வருதோ அங்கே யூஸ் பண்ணப்படுற ஃப்ரீக்வன்சி இருக்குல்ல, லைட், அது வந்து சிங்கிள்னு அர்த்தம். இப்போ எக்ஸாம்பிள் சன் இருக்குல்ல, சன்னிலிருந்து வர லைட்டு வந்து டிஃப்ரெண்ட் லைட் வரும். யூவி ரேஸ் வரும், காமா ரேஸ் வரும். கரெக்டாக யூவி ரேஸ் அங்கேயே ஃபில்டர் ஆகிடும், காமா உள்ளே வரும், ஆல்ஃபா உள்ளே வரும். ஸோ ஒவ்வொரு எனர்ஜி ஏற்ற மாதிரி வரும். கரெக்டாக அந்த எலக்ட்ரோமேட்டிக் ரேடியேஷன் மாறும். ஆனால் லேசரில் ஒரே ஒன்று தான் வரும், மோனோக்ரோமேட்டிக், ஒரு லைட்டு தான் வரும். தட் இஸ் ஸ்டிமுலேட்டட் பை ஃபோட்டான்ஸ் ஃப்ரம் எக்ஸைட்டட் ஆட்டம்ஸ் ஆர் மாலிகூல்ஸ். ஓகேவா? எஸ். மேலே சொன்னதான் மறுபடியும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஹவு டஸ் லேசர் டிஃபர் ஃப்ரம் நார்மல் லைட்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து மோனோக்ரோமேட்டிக் தான். ஓகே. மோனோக்ரோமேட்டிக்னா சிங்கிள் லைட் தான். நிறைய வேவ் லென்த் இருந்துச்சுன்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வரும். ஆனால் சேம் வேவ் லென்த், சேம் ஃப்ரீக்வன்சி. வேறஸ் நார்மல் லைட் கண்டெய்ன்ஸ் மல்டிபிள் வேவ் லென்த். ஓகே. திஸ் வேவ் லென்த் தேவையில்லை, ஜஸ்ட் திஸ் வேவ் லென்த் இஸ் டிட்டர்மைன்ட் பை அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரிலீஸ்ட் when the excited electrons drop to the lower orbit. அந்த இமேஜ் பார்த்தீங்களா? எஸ். ஹையர் ஆர்பிட்லேருந்து லோவர் ஆர்பிட்டுக்கு இறங்குச்சுன்னா லைட் என்ன பண்ணும்? எமிட் பண்ணும்ல. லோவர் ஆர்பிட்லேருந்து ஹையர் ஆர்பிட் போனால் அப்சர்வ் பண்ணிக்கும். அது உங்களுக்கு தெரியும். கோகரண்ட் நம்ம சொல்லிட்டு நான் படிக்கும். கோகரண்ட் ஆர்டினரி லைட் இஸ் நாட் கோகரண்ட். இட் மீன்ஸ் சாரி, லேசர்ன்றது கோகரண்ட், விச் மீன்ஸ் தட் ஆல் லைட் வேவ்ஸ் ஆர் இன் ஃபேஸ் வித் ஒன் அனதர். என்ன சிம்பிளாக சொல்லணும்னா வச்சுக்கலாமா? இப்போ இது ஒரு வச்சுக்கலாம், இது ஒரு வேவ் வச்சுக்கலாம், இதே மாதிரி இன்னொரு வேவ் இருக்குன்னு வச்சுக்கலாம். என்னாகும்? அப்படியே இது உள்ளே போய் சேர்ந்துரும்ல, எல்லா லைட்டும் ஆகிடும், எல்லா வேவும் சேர்ந்துச்சுன்னா அப்படியே ஓவர்லாப் ஆகிடும், கலர் மாற வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது எப்படி இருக்குன்னா, லேசர் இப்படி இருக்குன்னா மற்ற வேவ்ஸ் எல்லாம் இப்படி இருக்கும், ஆப்போசிட்டில் இருக்கும், ஜாயின் பண்ண முடியாது. ஓகே. எஸ். அடுத்து இட் இஸ் வெரி நேரோ. தெரியும் உங்களுக்கு, ரொம்ப தூரத்து போகிறது நேரவாக இருக்கணும், டைரக்ஷனலாக இருக்கணும், டசன்ட் கெட் டைவர்ஷன் தெரியும். கரெக்டாக? எஸ். ஸோ த லேசர் பீம் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி இன்டென்ஸ். ஓகே. ஸோ லேசர்ஸ் ஆர் used in precision tools to cut through diamonds or thick metals. கரெக்ட் தானே? ஏன்னா வந்து லேசருக்கு வந்து ஹை டைரக்ஷனல், ஹை எனர்ஜியாக இருக்குது, கோகரண்ட்டாக இருக்குது. அப்போ ஈஸியாக கட் பண்ண முடியும்ல. ஸோ சர்ஜரிக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்கின் ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஹை எனர்ஜி, ரிமூவ் பண்ணுறது ஈஸி. கரெக்டாக? அதுக்கேற்ற மாதிரி லேசர் பிரிண்டர்ஸ் இன்னும் வந்து இல்லை, வழக்கமான பிரிண்டர்ஸுக்கும் லேசருக்கும் புரியுதுல, இன்னும் ஷார்ப்பாக என்ன பண்ண முடியும், கிளாரிட்டி அதிகமாக இருக்கும். ஓகே. அடுத்து எங்கெல்லாம் ஆப்டிக்கல் வருதோ அங்கே எல்லா இடத்துலையுமே இது யூஸ் பண்ண மட்டும் தான் லேசர் யூஸ் பண்ணப்படும். ஓகே. எக்ஸாம்பிள் அடுத்து ஃபைபர் ஆப்டிக்ஸ் இருக்குல்ல, இன்டர்நெட் யூஸ் பண்ணுறோம்ல, அந்த ஃபைபர் ஆப்டிக்ஸ்லையுமே லேசர் யூஸ் பண்ணப்படுது. இது உங்களுக்கு தெரியும், பார்கோட் ஸ்கேனர்ஸ், பொருள் வாங்கும்போது ஸ்கேன் பண்ணுவாங்களே, அதுவுமே அந்த லேசர் டிவைஸ் தான். ஸோ எல்லாத்துலேயுமே யூஸ் ஆகும். ஸோ மிலிட்ரி, லா என்ஃபோர்ஸ்மெண்ட் டிவைசஸ், கம்யூனிகேஷன் வந்துடுறேன் சொன்னாலும் நம்ம சின்ன வயசுலேயே கம்யூனிகேட் பண்ணுறோம், அப்போ அது இன்னும் கம்யூனிகேஷனுக்கு யூஸ் ஆகும். அப்புறம் இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் ரிமோட் சென்சிங். கரெக்டாக? அப்புறம் லேசர் லைட் டிஸ்பிளே என்டர்டைன்மெண்ட், படத்துலலாம் காட்டுறாங்களே, இந்த ஆடியோ லான்ச்சில் யூஸ் பண்ணுவாங்க. ரிமோட் சென்சிங்னா புரியுதுல? எஸ். ஒரு இடத்துல வந்து என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது, அப்சர்வ் பண்ணுறதுக்கு இந்த லைட் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப லாங் டீப்பாக போய் பார்க்க முடியும். ஸோ ட்ரில்லிங், கட்டிங், வெல்டிங், ஃப்ரீ ஸ்பேஸ், ஆப்டிக்கல் கம்யூனிகேஷன்ஸ். ஆப்டிக்ஸில் எங்கெல்லாம் வருதோ, ஆப்டிக்கான அர்த்தம் விஷன் சொல்லலாமா? ஓரளவுக்கு சொல்கிறேன் நான் க்ரூடாக. எல்லா இடத்துலையுமே எதை யூஸ் பண்ணலாம், லேசர் யூஸ் பண்ணலாம், பிகாஸ் இட் இஸ் ஹைலி டைரக்ஷனல். ஓகே. அடுத்து போகலாம். எல்ஐடிஆர். மேலே ரிமோட் சென்சிங் பார்த்தோம்ல, அந்த ரிமோட் சென்சிங்கோட அப்ளிகேஷன் தான் எல்ஐடிஆர், லைட் டிடெக்ஷன் ரேஞ்சிங் யூஸிங் தி லேசர். லேசரை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணலாம், டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் இங்கே வச்சுக்கலாம், இது ஒரு லேண்ட் வச்சுக்கலாம், ஒரு லேண்ட். இப்போ இந்த லேண்டோட ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சுக்க போகிறோம், எது எவ்வளோ மேடாக இருக்குது, எவ்வளோ பள்ளமாக தெரிஞ்சுக்கிறோம். என்ன பண்ணோம், ஒரு ஹெலிகாப்டருக்கு வச்சுக்கலாம், ஹெலிகாப்டர் வழியாக லேசர் அனுப்புகிறோம். லேசர் பட்டுட்டு டைம் பின்னாடி போகல, ரீச் ஆகிட்டு திரும்பி என்ன ரிட்டர்னில் போகும்ல, ஒரு டைம் ஆகுமா? அடுத்து லைட் இங்கே வருமா, இங்கே வரைக்கும் வந்துட்டு மேலே ரீச் ஆகுமா? அடுத்து இங்கே வரும், இதுக்கு ஒரு டைம் ஆகும், ரிட்டர்ன் ஆகும். அப்போது இந்த டைம் டிஸ்டன்ஸை பொறுத்து எவ்வளோ ஹைட்டாக இருக்குது மேடு, எவ்வளோ பல்ல இதெல்லாம் இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஒட்டுமொத்த ஸ்ட்ரக்சரும் டிகோட் பண்ணிடலாம். வி ஆர் யூஸிங் தி லேசர். ஸோ இதுக்கு பிறகு இட் இஸ் அ ரிமோட் சென்சிங் மெத்தட். லேசர் யூஸ் பண்ணி ரிமோட் சென்சிங் பயன்படுத்தினா அது என்னது, எல்ஐடிஆர். இட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் லைட் டிடெக்ஷன் ரேஞ்சிங். லேசர் லைட் தான் லேசர், அதை எதுக்கு யூஸ் பண்ணுறேன், கண்டுபிடிக்க யூஸ் பண்ணுறேன், டிடெக்டிங் யூஸ் பண்ணி என்ன ஃபார்மில் ட்ரை பண்ணுறேன். தட் யூசஸ் த லைட் இன் தி ஃபார்ம் ஆஃப் பல்ஸ்டு லேசர் டு மெஷர் தி ரேஞ்சஸ், அதாவது வேரியபிள் டிஸ்டன்ஸ் டு தி எர்த்தோட டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஓகே. இட் ஹாஸ் 2 types. எல்ஐடிஆர் இருக்குல்ல, 2 types. ஒன்று வந்து டோபோகிராஃபிக், ஒன்று வந்து பேத்திமெட்ரிக். டோபோகிராஃபிக்னா நீ லேண்டாக இருந்துச்சுன்னா லேண்டில் யூஸ் பண்ணுற லேசர் இருக்குல்ல, அது டோபோகிராஃபிக். இந்த லைட் இருக்குல்ல, இந்த லேசர், இது வந்து தண்ணிக்குள்ளே போகாது. அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம், இன்னும் ஸ்ட்ராங்காக
க்ரீன் கலர் லைட்டை உள்ளே போகணும், அது பேத்தமெட்ரிக் லேடர். ஓகேவா? இங்கே போட்டு டோபோகிராஃபிக் LIDAR typically uses the near infrared laser to map the land, while bathymetric radar uses the water penetrating green light to measure the sea floor. கரெக்டுங்களா? லேண்ட் ஃப்ளோரையும் மெஷர் பண்ணலாம், sea ஃப்ளோரையும் மெஷர் பண்ணலாம். ஓகே, அண்ட் த ரிவர் பெட் எலிவேஷன்ஸ் யூசிங் தி LIDAR. அடுத்த டாபிக் பார்க்கலாம், ஃபைபர் ஆப்டிக்ஸ் கம்யூனிகேஷன். இந்த டாபிக் பார்க்குறதுக்கு முன்னாடி நமக்கு 2 விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஒன்று வந்து வாட் இஸ் மீன் பை ரேர்ஃபேக்ஷன் இருக்குல்ல, ரேர்ஃபேக்ஷன் தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன், நம்ம ஸ்கூலில் படிச்சிருப்போம்ல, இந்த 2 கான்செப்ட்டும் தெரிஞ்சுட்டா ரொம்ப ஈஸி. ஸோ ஃபஸ்ட்டு வாட் இஸ் ரேர்ஃபேக்ஷன் பார்க்கலாம். ரேர்ஃபேக்ஷன் தெரியும்ல, அதாவது ஒரு லைட்டு தெரியும், லைட் ட்ராவல்ஸ் இன் ஸ்ட்ரைட் லைன். ஸோ லைட் வந்து ட்ராவல் ஆகும்போது ஒரு மீடியம்ல இருந்து இன்னொரு மீடியமுக்கு ட்ராவல் ஆகும் மாறும்போது பெண்ட் ஆகும். அந்த பெண்டு தான் என்னது? ரேர்ஃபேக்ஷன். அந்த பெண்டு மாறும்ல. இப்போ எக்ஸாம்பிள், இப்போ வந்து ரொம்ப வந்து திக்கர் மீடியம் வச்சுக்கலாம். எக்ஸாம்பிள் வாட்டர் வச்சுக்கலாம். வாட்டர்ல இருந்து ஒரு லைட் ட்ராவல் ஆகி வெளியே வருது, ஏருக்கு வருது. ஏர் லைட்டர் மீடியம். ஸோ லைட்டர் மீடியம்ல இருந்து லைட்டர் மீடியமுக்கு ட்ராவல் பண்ணும்போது அந்த லைட் என்ன ஆகும்னா பெண்ட் அவே ஆகும். ஓகேவா? இது பாயிண்ட் புரிச்சுல, இதுதான் பேசிக்ஸ். அதுவே லைட்டர்ல இருந்து ஹெவியர் மீடியத்துக்கு வரும்போது என்ன ஆகும்? லைட் பெண்ட் டுவர்ட்ஸ் ஆகும். இதுதான் பேசிக் ரேர்ஃபேக்ஷன். மறுபடியும் பாயிண்ட் வரைஞ்சிடறேன் வந்துடும். முதல்ல அந்த பெண்டிங் புரியுதா? பெண்டிங் மீன்ஸ் எக்ஸாம்பிள் இதான் வந்து 90 டிகிரி வச்சுக்கலாம். 90 டிகிரி அது ஒன் செகண்ட் இது 90 டிகிரி வச்சுக்கலாம். ஓகே, இது தண்ணி வச்சுக்கலாம், தண்ணி. ஓகே, இப்போ இங்கேருந்து ஒரு ரேஸ் வந்து லைட் ட்ராவல் ஆகுது. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக தானே போகணும், ஆனால் என்ன ஆகுது? வேற ஒரு மீடியம் ட்ராவல் ஆகுது. வேற ஒரு மீடியம் ட்ராவல் ஆகுதுன்னா என்ன ஆகும்னா, அதுவும் இது டென்சர் மீடியம், ஏர் லைட்டர் மீடியம், லைட்டராக இருக்கும்ல. எஸ், அதாவது டென்சிட்டி அதிகமாக இருக்காது, உங்களுக்கு தெரியும். அப்போது இந்த மீடியம்லேருந்து டென்சர் மீடியம்லேருந்து லைட்டர் மீடியமுக்கு வெளியே ட்ராவல் ஆகும்போது இந்த லைட் என்ன ஆகும்? பெண்ட் அவே ஆகும். அதாவது அவே இதுதான் அவே. டுவர்ட்ஸ்னால் இப்படி ஆகும், ஆங்கிள் ஆகுது, கம்மியாகுது பாருங்க. இப்படி போது ஆங்கிள் அதிகமாகுது இல்லை? பாயிண்ட் புரிஞ்சுல? எஸ், இப்படி இருக்குன்னா ஒரு லைட்டு வந்து இப்படி போச்சுன்னா என்ன ஆகுது? ஆங்கிள் அவே. அதே லைட் இப்படி போய் இப்படி ஆச்சுன்னா டுவர்ட்ஸ் வருது இல்லை? ஆங்கிள் சின்னதாக ஆகுது இல்லை? அவே டுவர்ட்ஸ் தெரியுதுல்ல? ஆங்கிள் கம்மியாச்சுன்னா டுவர்ட்ஸ், ஆங்கிள் அதிகமாச்சுன்னா அவே. அகைன் சொல்கிறேன். ஸோ சேம் மீடியம் போட்டுக்கலாம். இது வாட்டர் மீடியம். ஓகே, ஒரு ஏர் வந்து ஒரு லைட் ட்ராவல் ஆகுது. ட்ராவல் ஆனதுக்கப்புறம் ஏர் மீடியம் போகுது. அப்போது இந்த மீடியம் மாறுது, அப்போ கண்டிப்பாக பெண்ட் ஆகணும். ஸோ ஏர்ன்றது லைட்டர் மீடியம்ன்றதால டென்சர்லேருந்து லைட்டர் மீடியம் என்ன ஆகும்? இட் பெண்ட்ஸ் அவேஸ். அப்போ கொஞ்சம் இப்படி போய்டும். பயன்படுத்தல இப்படி ஆப்போசிட் வச்சுக்கலாம். ஒருவேளை ஏர் மேலே லைட் வந்து மேலே இருந்து இப்படி வர வச்சுக்கலாம். அப்போ என்ன ஆகும்? லைட்டர் மீடியம் டு டென்சர் மீடியம். அப்போ என்ன ஆகும்? டுவர்ட்ஸ் பெண்ட் ஆகிடும், இப்படி பெண்ட் ஆகிடும். ஆங்கிள் என்ன ஆகுது? கம்மியாகுதுல்ல? இப்படி போனால் ஆங்கிள் அதிகம். புரிஞ்சுல? டுவர்ட்ஸ் அவேன்றது புரியுதுல்ல? ஓகே, இப்போது நம்ம இந்த எக்ஸாம்பிள் தரலாம். ஸ்விம்மிங் பூலில் தண்ணி இருக்கும்போது ஆழம் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியும், இல்லைன்னா எப்படி வச்சுக்கலாம்? அது வேணாம். ஒரு ஸ்விம்மிங் பூலில் வந்து ஒரு காயின் இருக்கு வச்சுக்கலாம். ஒரு காயின் கீழே இருக்குன்னா அந்த காயின் வந்து நம்ம பார்க்குறதுக்கு இருக்குன்னா மேலே இருக்கிற மாதிரி தெரியும். கொஞ்சம் கரெக்டாக அந்த ஒரிஜினல் பொசிஷன் தெரியாமல் கொஞ்சம் மேலே இருக்கிற மாதிரி தெரியும். அதுக்கான காரணம் வந்து சேம் இந்த ரேர்ஃபேக்ஷன் தான். ஒன் செகண்ட் எக்ஸாம்பிள், இப்போ தண்ணி வச்சுக்கலாம். ஓகே, தண்ணி இருக்குது. ஓகே, காயின் வந்து இங்கே இருக்கு வச்சுக்கலாம். காயின் இங்கே இருக்குது. இப்போ நம்ம இங்கேருந்து பார்க்குறோம், இது நம்மளோட கண் வச்சுக்கலாம். ஓகே, இது பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, ஃபஸ்ட் லைட்டு தானே நம்ம கண்ணு தெரியும். எஸ், இப்போது லைட் வச்சுக்கலாம். இருந்து ஒரு லைட் எடுத்து வச்சுக்கலாம், இப்படி மேலே ட்ராவல் ஆக வச்சுக்கலாம். ஓகே, இந்த லைட் என்ன ஆகும்? உடனே பெண்ட் ஆகணும்ல, ஏன்னா இது வாட்டர், இது மேலே இருந்து ஏர். பெண்ட் அவே தானே, இப்படி பெண்ட் ஆகுமா? ஓகே, அடுத்து லைட் எப்படி ட்ராவல் ஆகும்? எல்லாமே ட்ராவல் ஆகும்ல. இப்படி போச்சுன்னா இப்படி போகும், இப்படி போகும். ஒரு லைட் இப்படி போதும் வச்சுக்கலாம், இப்படி போதும் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இது வாட்டரு, டென்சர் மீடியம், லைட்டர் மீடியம். அப்போ என்ன ஆகணும்? இப்படி போனால் டுவர்ட்ஸ், இப்படி கிடையாதுல்ல, அவே போகணும். இப்படி போகும். பாயிண்ட் பார்த்தல? எஸ், இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, இந்த ஆங்கிள் இருக்குல்ல, இந்த ஆங்கிளையும் இந்த ஆங்கிள் ஆட் பண்ணுறோம். இந்த இடத்துல நினச்சிப்போம் நம்ம, நமக்கு இந்த இடத்துல தெரியும். பாயிண்ட் பார்த்தல? எஸ், எந்த ஆங்கிளில் வெளியே வருதோ அந்த ஆங்கிள் தான் லைட்டு சொல்லிட்டு நம்ம கண் என்ன பண்ணணும்னா இதை சேர்த்துட்டு இந்த இடத்துல தான் எது தெரியும்? காயின் இருக்குன்னு தெரியும். இதான் ரேர்ஃபேக்ஷன். பாயிண்ட் பார்த்தல? ரேர்ஃபேக்ஷன் இஸ் ஜஸ்ட் பெண்டிங் ஆஃப் லைட் when it travels the alternative medium towards bending away bendingன்றது நான் சொல்லிட்டேன் நான். இப்போ டென்சர் டு லைட்டர்னா அவே, ஏன்னா வந்து என்ன ஆகிடும்? ஆடிடும். டென்சராக இருந்துச்சு, டக்குன்னு லூஸ் ஆகிடும், அவே போயிடும். ஓகே, அடுத்து டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் வச்சுக்கலாம். வார்த்தை புரியுதுல்ல? டோட்டல்
ஸ்கூல்லாம் படிச்சிருக்கோம், ஜஸ்ட் ரிவிஷன் தான். டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். ஓகேவா? ஓகே, சிம்பிள் தான், சேம். அதே மீடியம் வச்சுக்கலாம். வாட்டர்ல இருந்து ஏருக்கு ட்ராவல் ஆகுது, அதை பார்த்து டென்சர் டு லைட்டர், கண்டிப்பாக பெண்ட் அவே தான், அதே வச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே, இது நார்மல் ஸ்ட்ரைட் லைன். ஓகே, ஒரு லைட் நம்ம ரிலீஸ் பண்ணுறோம், லைட் போகுது, என்ன ஆகும்? பெண்ட் ஆகும். பெண்ட் டுவர்ட்ஸ் வராது, ஆங்கிள் கம்மியாகிடும், அவே போகுது. அடுத்து இன்னொரு லைட் அனுப்புகிறேன், என்ன ஆகும்? பெண்ட் அவே தானே, பெண்ட் அவே ஆகுது. இன்னொரு லைட் அனுப்புகிறேன், ஓகேவா? பெண்ட் அவே தானே. ஓகே, இன்னொரு லைட் அனுப்புகிறேன், இப்போ என்ன ஆகுது? அதுக்கு மேலே அவே பெண்ட் ஆச்சு, என்ன ஆகும்? உள்ளே வந்துடுது இல்லை, ரிஃப்ளெக்ஷன் உள்ளே நடந்துருது. ஸோ டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் தான் பாயிண்ட் பண்ணுறதுல. சர்டன் ரேஸ்க்கு மேலே லைட் வந்து ட்ராவல் ஆச்சு, என்ன ஆகும்? அதுக்கு மேலே அவே பண்ண முடியாது, தண்ணிக்குள்ளேயே ரிஃப்ளெக்ஷன் ஆகிடும், வெளியே தெரியாது லைட். தட் இஸ் கால்ட் அஸ் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். மீனிங் புரியுதுல? ஸோ லைட் 1, லைட் 2, லைட் 1 என்ன ஆகுது? இப்படி பெண்ட் ஆகிடுது. இது இன்னும் கொஞ்சம் பெண்ட் ஆகணும்ல? எஸ். மூணாவது லைட்டு அவ்வளோதான், தண்ணிக்குள்ளேயே வந்துடும். இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். ஓகே, A mirage is a naturally occurring process in which light rays bend to produce a displaced image of distant objects or the sky. On a hot day, the land heats the layers of air closer to it. However, as we move higher, the layers of air get relatively cooler. Thus, the hot lower layers of air near the ground form rarer mediums, and cold upper layers form denser mediums. These layers act like a lens distorting our reality. Thus, the result is a mirage, where the objects appear lower than their actual position. Now, when light coming from sky travels from denser to rarer mediums of air, it bends more and more until it exceeds the critical angle. Beyond this angle, light reflects. This process is called total internal reflection. When this reflected light reaches our eyes trace it backward as a straight line. Hence, the reflection of the blue sky appears on the ground and our brain thinks it is water, thus causing a mirage. Water, thus causing a mirage. Fish eye view. When light travels from water to air, it bends away from the normal at the boundary of water. But when the angle of incidence is greater than 48 degrees, total internal reflection occurs. If you were a fish in a pond, when you looked up, you would see the reflected views of the sides and the bottom of the pond. Light refracts towards the normal when light enters water from air. Because of this, the outside world would appear compressed to you, the fish in the pond. இப்போ ஃபைபர் ஆப்டிக் கம்யூனிகேஷன் படிக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம டேட்டா அனுப்புகிறோம்னா எப்படி அனுப்புவோம்? கம்ப்யூட்டரில் 0-1 தானே. இந்த 0-1 எல்லா டேட்டாவும் அனுப்புறதா இருந்தால் என்ன மெத்தடில் 0-1 தான். ஏன்னா எப்பெல்லாம் கம்ப்யூட்டர் தானே எல்லாமே. இது எப்படி அனுப்புவோம்? த்ரூ அந்த ஆம்பிளிட்யூட் தானே. அதாவது வந்து எனர்ஜி அதிகமாக இருந்துச்சுன்னா 1, எனர்ஜி கம்மியாக இருந்துச்சுன்னா 0. அதான் பார்த்தோம், பிட்ஸில் பார்த்தோம்ல. எஸ், இந்த ஃபைபர் ஆப்டிக் கம்யூனிகேஷன் நம்ம என்ன பண்ணுவோம்னா, டேட்டா அனுப்புறதுக்கு வி யூஸ் லேசர். லேசர் வழியாக டேட்டா அனுப்புவோம். அதாவது இப்போ லேசர் ஆன் பண்ணுறோன்னா 1, லேசர் ஆஃப் ஆகிடுச்சுன்னா 0. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு புரிஞ்சுட்டிங்களா? எஸ், ஃபைபர் ஆப்டிக் கம்யூனிகேஷனில் நம்ம ஒரு டேட்டாவை இன்ஃபர்மேஷனை இன்னொரு இடத்துக்கு அனுப்புகிறோம்ல, அதுக்கு நம்ம எதை யூஸ் பண்ணிக்கிறோம்னா லேசர் யூஸ் பண்ணிக்கிறோம். லேசர் இருந்துச்சுன்னா என்னது 1, லேசர் ஆஃப் பண்ணியாச்சுன்னா 0. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட் இது படிங்களா. The fiber optic communication is the method of transmitting the information from one place to another. Okay, by sending the pulses of light through an optical fiber. Okay, இந்த லைட் என்னது? லேசர் லைட். நான் ஃபைபர் ஆப்டிக்ஸோட இமேஜ், அந்த ஃபுல் ஒயர் இமேஜ் நான் ப்ரொவைட் பண்ணுறேன். ஃபஸ்ட் சிம்பிளாக வந்து அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்கிறேன் நான். ஓகே, ஃபைபர் ஆப்டிக்ஸில் ஒரு ஒயர் வச்சுக்கலாம். ஓகே, அதுக்குள்ளே எப்படி இருக்குன்னா ஒரு கிளாஸ் மாதிரி இருக்கு வச்சுங்களேன். இப்போ டேட்டாவை நம்ம ஒருத்தவங்க இங்கேருந்து அனுப்புகிறான், இவனுக்கு ரீச் ஆகணும். ரொம்ப லாங் தூரம், ஒரு 100 கிலோமீட்டர் வச்சுக்கலாம். ஒரு 100 கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம அனுப்புறதுக்கு டைம் ஆகும்ல. நம்ம எதை யூஸ் பண்ணிக்கிறோம்? லேசர் யூஸ் பண்ணிக்கிறோம். லேசர் ப்ளஸ் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். இப்போ நம்ம லைட் அடி பாஸ் பண்ணுறோம், உங்களுக்கு தெரியும்ல, ஒரு மீடியம் கிளப் பண்ணோன்னே ஆகும், பெண்ட் ஆகலாம். இப்போ வந்து இது லைட்டர்னா அவே ஆகுமா? அவே ஆகும்.
ஆனால் சர்டன் லாங்குவேஜ் அப்புறம் என்ன ஆகிடும் உள்ளே இப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும்ல. ஸோ கம்ப்ளீட்டாக டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். இங்கே யூஸ் ஆகுதா, மேலே பட்டதுக்கப்புறம் இப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும், இதுக்கப்புறம் இப்படி ரீச் ஆகும். பாயிண்ட் போதில்ல. எஸ், அதாவது ஆங்கிள் பெண்ட் ஆகாமல் டுவர்ட்ஸ் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் வழியாக ஆங்கிள் அனுப்பினா என்ன ஆகிடும், கரெக்டாக ரீச் ஆகிடும். இந்த ப்ராசஸ் தான் எது யூஸ் பண்ணிடுது, ஃபைபர் ஆப்டிக்ஸில் யூஸ் பண்ணிடும். ரொம்ப சிம்பிள். இப்போ லைன் பண்ணிக்கலாம். இந்த ஃபைபர் ஆப்டிக் கேபிள், ஒரு கேபிள் வழியில் ஒரு கேபிளுக்குள்ளே லைட்டை பாஸ் பண்ணுறோம். அது என்ன பண்ணுது, பெண்ட் ஆகும்போது முடிஞ்ச அளவுக்கு பெண்ட் ஆகுது. ஒரு ஆங்கிள் என்ன ஆகும், டோட்டல் டெலிஃபிகேஷனில் இப்படியே போகும். அதுக்கப்புறம் அடுத்த டோட்டல் டெலிஃபிகேஷன் பீம் ஆஃப் லைட் ஆகுது, பெண்ட் ஆகுது. அடுத்த பீம் ஆஃப் லைட் பெண்ட் ஆகுது, ரீச் ஆகுதுல்ல. எஸ், அந்த கேபிள் தான் இது பண்ணுவோம். ஃபைபர் ஆப்டிக் கேபிள் இஸ் தி வெரி தின் ஃபைபர் ஆஃப் கிளாஸ் or other suitable material through which the modulated light stream travels to reach destination. Okay, an optical fiber cable consists of core, cladding and a buffer. இது அப்புறம் பார்த்துக்கலாம். A protective outer coating. இது ஓகே இல்லை, இன்னும் பார்த்தோம்ல. The transmitter generates a light stream modulated to enable the carrier data. Conventionally, a pulse of light indicates the 1. லைட் இல்லைன்னா 0. ஓகேவா. அதே மாதிரி இந்த கேபிளில் இது ஆம்பிளிஃபையரும் முக்கியம். இந்த ஆப்டிக்கல் ரிப்பீட்டர் அண்ட் ஆம்பிளிஃபையர் முக்கியம். அதாவது நான் உங்களுக்கு வந்து ஒரு ஒயரோட இன்னர் படம் கொடுத்துருக்கேன், இதுக்கு மேலே இன்னொரு லேயர் வரும், அதான் கிளாடர்னு பார்த்தோம், இன்னொரு லேயர் வரும் ஒயர், அதெல்லாம் அப்புறம் இமேஜில் காட்டுறேன். ஓகேவா. இப்போது இங்கே ஆரம்பிக்கிறதுல பெண்ட் ஆகுது பிகாஸ் ஆஃப் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன், லைட் பெண்ட் ஆகுது, போயிட்டே இருக்குல்ல. ஓகே, லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகும்போது அதோட டேட்டா என்ன ஆகும், லாஸ் ஆக வாய்ப்பு இருக்குது, எனர்ஜி லெவல். அப்போ என்ன பண்ணுவோம்னா ஆம்பிளிஃபையர் இருந்தால் என்ன பண்ணும், நான் இது படித்தோம்ல ஆம்பிளிஃபையர். வாட் இஸ் ஆம்பிளிஃபையர், ஒரு வேவ் இருக்குன்னா இந்த வேவோட இந்த வேவ் என்ன பண்ணுவோம், ஆம்பிளிஃபை ஆகும், பெருசாகும், அதிகமாகும், கரெக்டாக. ஸோ அப்போ கடைசி இடத்துல என்ன யூஸ் பண்ணுவாங்க, ஆம்பிளிஃபையர் யூஸ் பண்ணுவாங்க. in order to overcome the effects of attenuation of cable. உள்ள இருக்கிற எனர்ஜி பவர் கம்மியானதால ஆம்பிளிஃபையர் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். The distortion of the light signal along the cable and to ensure that signal gets transmitted over the long distance, repeaters and amplifiers are used. Okay. Have you ever thought about how you get emails or any other information from any corner of the world within a blink of an eye? This has been made possible by a network of cables which are laid under the ground and below the ocean. The cables, which carry most of the world's data, are optical fiber cables. They are also used in medical equipment. Let's learn how optical fiber cables work and how they have revolutionized the world around us. Optical fiber cable is made up of thousands of fiber strands, and a single fiber strand is as thin as a human hair. Optical fibers carry information in the form of light. Let's first learn some fundamental behaviors of light to understand the workings of optical fibers. The speed of light changes when it passes through a medium, and this change in speed is expressed by the refractive index. This variation in the speed of the light leads to another interesting phenomenon, refraction. To understand what it is, let us carry out an interesting experiment. In this experiment, light passes through a prism. You can see that at the interface, the light gets bent instead of going straight. This phenomenon is known as refraction. Refraction occurs when light passes from a medium with one refractive index to one with another refractive index. The light bends towards the interface when it goes from a medium of high to one of low refractive indices. Refraction is the reason why a pencil looks bent in a glass of water. This simple refraction technique is effectively used in optical fibers. Now, let's make this experiment a hypothetical one. Using some dopants, we are able to increase the refractive index of the glass in real time. As we increase the refractive index, the light will bend more and more towards the surface. After a time, you can see that the light will pass through the surface of the glass. If we increase the refractive index further, the light will suddenly come back to the first medium as a pure reflection. This is called total internal reflection. The total internal reflection is possible if we increase the incident angle rather than increasing the refractive index. In this case, at a certain angle called the critical angle, the light will come back to the first medium. This phenomenon of total internal reflection is used in optical fiber cables to transmit the light. The simplest form of optical fiber cable is shown here, cylindrical glass with a high refractive index.
If the laser strikes the interface at an angle greater than the critical angle, total internal reflection will happen, and the light will reach the other end. This means that light can be confined in the optical fiber over a long distance, no matter what complex shape the fiber forms. Remember, total internal reflection happens between the high refractive index glass and the low refractive index air. However, optical fibers need a protective coating. A protective coating is not possible with this configuration. The introduction of protective material will replace the position of the air and cease the total internal reflection phenomenon. An easy way to overcome this issue is to introduce a low refractive index glass above the core glass, known as cladding. This way, total internal reflection will happen and we'll be able to use a protective layer. Both the core and the cladding use silica as their base material. The difference in the refractive index can be achieved by adding different types of dopants. The optical fiber we have just constructed won't be able to carry signals for more than 100 kilometers. This is due to various losses that happen in the cable. This loss of signal strength is generally called attenuation. Absorption and scattering are the main reasons for signal attenuation. This is why you see amplifiers in cables after a certain distance. They boost the signal strength and allow signals to be transmitted over a long distance. The power required for the amplifier is drawn from nearby sources. Now, back to the main topic. How does the optical fiber transmit information such as phone calls or internet signals? Any information can be represented in the form of zeros and ones. Assume you want to send a hello text message through your mobile. First, this word will be converted into an equivalent binary code as a sequence of zeros and ones. After the conversion, your mobile phone will transmit these zeros and ones in the form of electromagnetic waves. One is transmitted as a high frequency and 0 as low frequency wave. Your local cell tower picks up these electromagnetic waves. At the tower, if the electromagnetic wave is of high frequency, a light pulse is generated. Otherwise, no pulse is generated. Now, these light pulses can easily be transmitted through optical fiber cables. The light pulses which carry the information have to travel through a complicated network of cables to reach their destination. For this purpose, the entire globe is covered with optical fiber cables. These cables are laid under the ground and below the ocean. It is mainly the mobile service providers that maintain these underground cables. AT&T, Orange, and Verizon are some of the few global players who own and maintain the submarine cable network. A detailed cross-section view of an undersea cable is shown here. You can see that only a small portion of the cable is used for holding the optical fiber. The remaining area of the cable is a mechanical structure for protection and strength. Now, the question is, where does the amplifier get power from under these deep oceans? Well, for this, a thin copper shell is used inside the cable, which carries electric power along the cable so that the amplifiers can be powered. This whole discussion simply means that if optical fiber cables do not reach a part of the globe, that part will be isolated from the internet or mobile communications. If we compare optical fiber cable to traditional copper cable, the optical fiber cable is superior in almost every way. Fiber optic cables provide larger bandwidth and transmit data at much higher speeds than copper cables. This is because the speed of light is always greater than the speed of electrons. The flow of electrons in a copper cable generates a magnetic field, even outside of the cable, that can cause electromagnetic interference. On the other hand, the light, which travels through the optical cable, is always confined within the fiber. Thus, the chance of interaction with an external signal does not exist. One more interesting feature about optical fiber cables is that any light signal which enters from the side has a minimal chance of traveling along the cable. Thus, the optical fiber cables provide high data security. You might be amazed to know that optical fiber was first used in endoscopy, even before it was used in the telecommunications field. In telecommunications, digital pulses are transferred through the optical fiber cable. However, in endoscopic cables, visual signals, which are in the analog form, are transmitted to the other end. So, இது எல்லாம் advantages of fiber optics. அதாவது lower signal attenuation. இந்த காப்பர் வயரை விட attenuation இதில் கம்மியாக இருக்கும். அடுத்து bandwidth அதிகமாக இருக்கும்ல, higher bandwidth, longer distanceக்கு travel ஆகும். அதே மாதிரி fiber optics இந்த காப்பர் கேபிளை விட
லைட்டர் இருக்குது. அதே மாதிரி ஸ்பார்க் வராது, ஏன்னா இப்போ ப்ரொடெக்டிங் கவர் இருக்குல்ல. எஸ், த ஃபைபர் ஆப்டிக்ஸ் டு நாட் சஃபர் ஃப்ரம் ஸ்ட்ரே இன்டர்ஃபரன்ஸ் பிக்கப் பார்த்தோம்ல, அதில் இன்டர்ஃபியர் ஆகும், காப்பரில் இன்டர்ஃபியர் ஆகாதுன்னு பார்த்தோம். எஸ், தேர்ஃபோர் இட் டசன்ட் சஃபர் ஃப்ரம் கிராஸ் டாக்ஸ். ரெசிஸ்டன்ட் டு கொரோஷன், காரணம் வந்து அத்தனை வந்து ப்ரொடெக்ஷன் இருக்குது டியூ டு நான் மெட்டாலிக் டிரான்ஸ்மிஷன் மீடியம். இது எல்லாமே அட்வான்டேஜஸ் ஆஃப் ஃபைபர் ஆப்டிக்ஸ். ஓகே, அதே மாதிரி 2 முக்கியமான டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, லிமிடேஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து தே ஆர் மோர் எக்ஸ்பென்சிவ் டு இன்ஸ்டால். ஒன்று இப்போ தான் எல்லாருமே மாறிட்டு இருக்காங்க. எல்லாருமே வந்து ஃபஸ்ட்டு காப்பர் ஒயர் போட்டிருப்பாங்க, இப்போ தான் எல்லாருமே ஃபைபர் ஆப்டிக் ட்ரை பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் காசு அதிகம் தான் பண்ணுறது கிடையாது. செகண்ட் பாயிண்ட், எலக்ட்ரிக்கல் கேபிள் யூஸ் பண்ணுறவங்கள ட்ரெடிஷ்னலாக தட் ஹேஸ் தி கேபபிலிட்டி ஆஃப் கேரிங் தி எலக்ட்ரிக்கல் கரண்ட்ஸ் ஆஸ் வெல் அஸ் சிக்னல்ஸ். ஆனால் இதில் ஒன்லி வி ஆர் யூஸிங் லைட் மட்டும்தான், அதாவது வி ஆர் ஒன்லி யூஸிங் சிக்னல்ஸ் மட்டும்தான். ஸோ அது ஒரு லிமிடேஷன்ஸ். ஸோ எங்கே யூஸ் பண்ணலாம் அப்ளிகேஷன்ஸ் அது தெரியும் உங்களுக்கு. டெலிகம்யூனிகேஷன் யூஸ் பண்ணலாம், அதிலே பார்த்தோம்னா எண்டோஸ்கோபி ஃபஸ்ட் யூஸ் பண்ணாங்க, மெடிசன் எல்லாத்துக்கும் யூஸ் ஆகிடும். அடுத்து பார்க்க போகிற டாபிக் ஆப்டிக்கல் வயர்லெஸ் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி. இதில் நீங்கள் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் தெரிஞ்சுக்கங்க. அதாவது என்னென்னா, ஃபஸ்ட்டை விட கொஞ்சம் அட்வான்ஸ்ட். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், நம்மக்கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது, அதை ஒருத்தவங்க அனுப்புகிறோம். அதை என்ன பண்ண போகிறோம், நம்மளோட இன்ஃபர்மேஷனை லைட்டாக மாற்றி வயரை யூஸ் பண்ணி அனுப்புகிறோம். கரெக்டாக, வயர் தான் ஃபைபர். ஃபைபரில் அனுப்புகிறோம் நம்மளோட இன்ஃபர்மேஷனை லைட்டாக மாற்றி யூஸிங் தி டோட்டல் இன்டர் ரிஃப்ளெக்ஷன் வயர் வழியாக ரிசீவருக்கு ரீச் ஆகிடுது. அதே இன்ஃபர்மேஷனை அதை லைட்டை யூஸ் பண்ணி லேசரை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம், ரிசீவருக்கு அனுப்ப போகிறோம். பட் வித்தவுட் ஃபைபர், வித்தவுட் வயர். அந்த டெக்னாலஜி தான் ஆப்டிக்கல் வயர்லெஸ் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி. ஸோ வாட் இஸ் ஆப்டிக்கல் வயர்லெஸ் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி கேட்டாங்கன்னா, சேம் பாயிண்ட் தான். லைட்டை யூஸ் பண்ணுறோம், நம்மளோட இன்ஃபர்மேஷனை லைட் வழியாக அனுப்புகிறோம். அந்த லைட்டில் எதை யூஸ் பண்ண போகிறோம்னா லேசர் யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா லேசர் என்ன பண்ணும், ரொம்ப தூரத்துக்கு ட்ராவல் ஆகும், ஸ்ட்ரெயிட் லைனில் ட்ராவல் ஆகும், அதை யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா. ஸோ நம்மளோட டேட்டாவை லைட்டாக மாற்றி வித்தவுட் ஒயர்லெஸ் அனுப்ப போகிறோம். அதுக்கு அந்த டெக்னாலஜி என்னது, ஆப்டிக்கல் வயர்லெஸ் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி. ஓகே, அதுக்கு இன்னொரு பேர் வந்து விஎல்சி. ஓகேவா, விஎல்சி சொல்லுவாங்க. இன்னொரு பாயிண்ட் வந்து ஃப்ரீ ஸ்பேஸ் ஆப்டிக்கல். இது அப்புறம் பார்க்கலாம். அதோட இங்கே பாருங்களேன், விசிபிள் லைட் கம்யூனிகேஷன். ஓகே, இந்த ஓடபிள்யூசி அதாவது ஆப்டிக்கல் வயர்லெஸ் கம்யூனிகேஷன் டெக்னாலஜிஸ் சிஸ்டம்ஸ் ஆப்ரேட்டிங் ஆர் காமன்லி ரெஃபர்ட் அஸ், இன்னொரு பேர் அதுக்கு விசிபிள் லைட் கம்யூனிகேஷன். அதாவது இதில் லேசர் ஒரு விசிபிள் லைட் தானே. எஸ், அந்த விசிபிள் லைட் கம்யூனிகேஷன் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம், டேட்டா பண்ண போகிறோம். அதுக்கு என்ன இருக்கணும்னா எக்ஸ்ட்ரா ஒன்று சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறாங்கன்னா, இப்போ நான் தான் என்னோட இன்ஃபர்மேஷன் அனுப்ப போகிறேன்னா ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுவேன்னா, என் வீட்டில் ஒரு டிரான்ஸ்மிட்டர் இருக்கணும். இப்போ இங்கே இருக்குல்ல டிரான்ஸ்மிட்டர். இந்த டிரான்ஸ்மிட்டர் என்ன பண்ணுவோம்னா, என்னோட டேட்டா என்னோட இன்ஃபர்மேஷனை அது கன்வெர்ட் பண்ணணும், லைட்டாக மாற்றிக்கணும், அதாவது லேசராக மாற்றிக்கணும். மாற்றிட்டு என்ன பண்ணணும்னா அனுப்பிவிட்றணும், ஸ்ட்ரைட்டாக அனுப்பிவிடும். யார் வீட்டுக்கு அனுப்பணுமோ அவங்க வீட்டில் என்ன இருக்கணும், ஒரு ரிசீவர் இருக்கணும். அந்த ரிசீவர் என்ன பண்ணணும்னா அந்த லேசர் லைட்டை அப்சர்வ் பண்ணி அதை டேட்டாவை கன்வெர்ட் பண்ணிக்கணும். அப்படி பண்ணலான்னு சொல்கிறாங்க. அதான் இந்த பாயிண்ட் போட்டுருக்காங்க. The transmitter projects the light pulses into the air. அடுத்து a receiver at the other end collects the light using the lenses or mirrors. The received signal converted back into fiber and connected to the network. Okay, yes, simple that using the light we are transferring the information through wireless அந்த டெக்னாலஜி தான். ஓகேவா. இன்னும் எக்ஸ்ட்ரா நீங்கள் இன்னும் ஒரு பாயிண்ட் தெரிஞ்சுக்கணும். ஒன்று வந்து ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ணப்பட்ட லைட் வந்து அல்ட்ரா வயலட் ரேஸ். இட் இஸ் a form of optical communication in which unguided visible infrared ultraviolet light is used to carry a signal. விசிபிளாக புரியுதுல, அதாவது இங்கே நான் வந்து என்னோட இன்ஃபர்மேஷனை லைட்டாக மாற்றிட்டேன். ஸோ அந்த லைட்டை என்ன பண்ணும், ஆன் ஆஃப் பண்ணும், 0 1 காட்டும். அங்கே அதே மாதிரி ரிசீவ் பண்ணும்போது லைட்டு விசிபிள் லைட் இருந்தால் மட்டும்தான் அது இன்ஃபர்மேஷனை கேப்சர் பண்ண தெரியும். இப்போ அதே அல்ட்ரா வயலட்டுக்கு பதில் நான் சொன்னல லேசரை யூஸ் பண்ணுறாங்க. இங்கே ப்ரோ இந்த ஃப்ரீ ஸ்பேஸ் ஆப்டிக்கல் கம்யூனிகேஷன் சேம் தான். ஆப்டிக்கல் வயர்லெஸ் கம்யூனிகேஷனுக்கு இன்னொரு பேர் வச்சுக்கேன், ஃப்ரீ ஸ்பேஸ் ஆப்டிக்கல். இது வந்து எக்ஸாம் வந்து நினைக்கிறேன் விஎல்சியோ இல்லை இதில் ஏதோ ஒன்று வந்து லாஸ்ட் இயர் வந்துச்சு. ஸோ ஃப்ரீ ஸ்பேஸ் ஆப்டிக்கல் கம்யூனிகேஷன் இஸ் another type of OWC which is also known as point-to-point system. This system typically uses the laser transmitters and offers a cost-effective protocol link with high data rates. பாயிண்ட் பதில் சேம் தான். இன்ஃபர்மேஷன் வயர்லெஸ் அனுப்பணும், அந்த டைமில் யூவி ரேஸ் யூஸ் பண்ணோம், அதாவது விசிபிள் இன்ஃப்ராரெட் எது வேணால் வச்சுக்கலாம். இப்போ வந்து இன்னும் அட்வான்ஸ்டாக லேசர் யூஸ் பண்ணுறாங்க. அது பேர் என்னது, ஃப்ரீ ஸ்பேஸ் ஆப்டிக்கல் கம்யூனிகேஷன். அடுத்த டாபிக் 3D பிரிண்டிங். இது தெரியும், ரொம்ப சிம்பிள் இல்லை. அதாவது வந்து நம்ம பிரிண்ட் பண்ணுவோம்ல, ஒரு பேஜில் பிரிண்ட் பண்ணுவோம், அது 2D தானே. 3D அர்த்தம் ஒரு இமேஜே பிரிண்ட் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் நான் ஒரு காஃபி கப் வச்சுருக்கேன்னா அந்த கப்பே நம்ம பிரிண்ட் பண்ண முடியும். அதுக்கேற்ற ப்ரோக்ராம் பண்ணணும், எடிட் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள் சிம்பிளாக இப்போ நம்ம வழக்கமாக ஒரு வச்சுக்கலாம், ஒரு ஏ ஃபர்ஸ்ட் வச்சுக்கலாம், நம்ம எழுதுறோம் ஏன்னு எழுதுறோம், இப்போ இங்க் வச்சு எழுதுறோம். அது இன்னும் திக் இங்கை ஊற்றி ஏன் மேலே லேயராக ஒன்று போட்டு இருந்தால் ஆகிடும். அப்படியே அதில் பேப்பரில் ஏன் நிற்கும் அப்படியே. நம்ம ஃபஸ்ட்டு ஏ எழுதியாச்சு, அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் இங்கை வந்து திக்னஸான இங்கே என்ன பண்ணுறோம், இன்னொரு லேயரை போடுறோம், ஏ போடுறோம்.
இன்னொரு ஏ போடுறோம். இந்த ஏ பண்ணி பார்க்க எப்படி இருக்கும், 3D மாதிரி இருக்கும்ல, அதே தான் சேம் ப்ராசஸ். இப்போ ஒரு கப் ரெடி பண்ண போகிறோம்னா என்ன பண்ண போகிறோம், சேம் அதே பேப்பர் தான். என்ன பண்ணலாம் அழகா, இப்போ ஒரு கப்பு வரைஞ்சாச்சு, அது மேலே லேயராக இன்னும் கொஞ்சம் நம்ம எக்ஸாம்பிள் என்ன பண்ணோன்னா பிளாஸ்டிக்கோ இல்லை சிமெண்ட்ரி ஒர்க்கோ ஏதோ ஒன்று என்ன பண்ணலாம், நம்ம என்ன காம்பவுண்ட் தரோமோ அதுக்கேற்ற பிரிண்டிங் என்ன பண்ணிக்கலாம், உருவாக்கிடலாம். சிம்பிளாக என்ன சொல்கிறதுனா, ஜஸ்ட்டு ஒரு வேர்டை வந்து பிரிண்ட் பண்ணுவோம்ல நம்ம வழக்கமாக பிரிண்டரில், ஒரு பொருளையே பிரிண்ட் பண்ண முடியும், அந்த ஷேப்பில் உருவாக்க முடியும்னா என்ன 3D பிரிண்டிங். அதுக்கு என்ன ப்ராசஸ் பண்ணுறாங்க, ஜஸ்ட் லேயர் பேர் லேயர் தானே. கரெக்டாக ஒரு லேயர் போட்டால் 1D மாதிரி இருக்கும். அது நாலு பேஜ் வச்சா பாயிண்ட் போதில்ல, ஒரு நோட்டை கீழே வைக்கிறோம், அதே அது நோட்டு மேலே 10 நோட்டு வச்சா எப்படி இருக்கும், 3D மாதிரி இருக்கும்ல. அதே மாதிரி இங்க் என்ன பண்ணுறோம், 4 லேயராக பில்ட் பண்ணிட்டே போகிறோம். வேறு எதுவுமே இல்லை, சிம்பிள் லாஜிக் தான். The 3D printing is also known as additive manufacturing. Is a process where an object is created by adding material layer by layer from a computer blueprint design. நம்ம என்ன உருவாக்க போகிறோம், எக்ஸாம்பிள் இதை சொல்லலாம், ஒரு பெண்ணை உருவாக்க போகிறோம். ஒரு பெண்ணை 3D உருவாக்க போகிறோம், என்ன பண்ணணும், நம்ம பெண்ணோட டிசைன் எப்படி இருக்கும் பார்த்தோம், எவ்வளோ திக்னஸ் பார்த்தோம். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு பெண் எப்படி வச்சுக்கலாம், இந்த பெண் இருக்குது, இதை வரையணும். அப்போ ஃபஸ்ட்டு இதை கூட போட்டுருவாங்க, அடுத்து இது மேலே இன்னொரு லேயர் போடுவாங்க, லேயராக போட்டால் அப்படியே என்ன பண்ணலாம், பிரிண்ட் போட்டுடலாம். அப்போ லேயர்ஸ் தான் முக்கியம், எவ்வளோ லேயர் ஆட் ஆகுதோ அந்தளவுக்கு 3D உருவாயிடும். ஓகே, எஸ். இட் அலோஸ் தி டிசைனர்ஸ் டு கிரியேட் காம்ப்ளெக்ஸ் பார்ட் ஆஃப் மெஷின்ஸ், ஏர்பிளைன்ஸ் அண்ட் கார்ஸ் அட் எ ஃப்ராக்ஷன் ஆஃப் காஸ்ட் அண்ட் டைம் ஆஃப் ஸ்டாண்ட் ஆஃப் மீன்ஸ் லைக் மோல்டிங், ஸ்கல்ப்சரிங். ஸ்கல்ப்சர் பண்ணுற மாதிரி தான், சேம் ஆஸ். ஓகே, கம்ப்யூட்டரில் டிசைன் பண்ணிவிட்டு அப்படியே பிரிண்ட் பண்ணுறோம், ஒரு 3D மாடல் வேணும். ஓகே, The 3D object is created through layering, where the printer will add one layer of the object at a time until you have a fully formed structure. The most common material used in 3D printing is plastic, but the use of some other materials allow for the creation of some pretty amazing products beyond simple tools and toys. 3D printing food is becoming very popular, and additive manufacturing has allowed for the creation of some pretty intricate treats. ஓகே, வாட் ஆர் தி கீ ஸ்டெப்ஸ் இன்வால்வ்ட் இன் 3D பிரிண்டிங்? ரெண்டு முக்கியமான ஸ்டெப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஃபஸ்ட்டு வி ஹேவ் டு கிரியேட் ஏ ப்ளூ பிரிண்ட் யூஸிங் தி சாஃப்ட்வேர்ஸ் லைக் பிளெண்டர்ஸ், கேட் யூஸ் பண்ணி அந்த 3D மாடல் ப்ளூ பிரிண்ட் ரெடி பண்ணிடணும். ஸோ திஸ் சாஃப்ட்வேர் யூஸ்டு ஃபார் டு கிரியேட் தி டிசைன் டு பி பிரிண்டட். அதுக்கப்புறம் பிரிண்டிங் ஒர்க் எப்படி பண்ணணும், இந்த லேயரிங் பிரின்சிபலில் பண்ணுவோம்ல, அதை பண்ணணும். செகண்ட், த பிரிண்டிங் ஒர்க்ஸ் ஆன் தி லேயரிங் பிரின்சிபல் வேர் லேயர்ஸ் ஆஃப் மெட்டீரியல் இஸ் ஆடட் till the final object is created. The most common material used in 3D printing is plastic. பட் அதர் மெட்டீரியல் ஆல்சோ, இதை பார்த்தோம், வீடியோவில் பார்த்தோம். த 3 கீ அட்வான்டேஜ் ஆஃப் இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது. 3D பிரிண்டிங்கால மோஸ்ட் 3 இம்பார்ட்டன்ட் பாசிட்டிவ்ஸ். ஃபஸ்ட்டு வந்து ஷார்ட்டர் லீட் டைம். லீட் டைம்னா நம்ம பிரிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல நான் பண்ண மாடல் இருக்குல்ல, அந்த மாடல் ஒரு தடவை, அதாவது பிரிண்ட் சொல்லக்கூடாது, நான் ஒரிஜினலாக ஒரு பொருளை உருவாக்குறதுக்கு முன்னாடி அது எப்படி வந்திருக்குன்னு நம்ம என்ன பண்ணலாம், வீட்லேயே ஒரு 3D பிரிண்டர் எதாவது போட்டு பார்த்துக்கலாம், கரெக்டாக இருக்க மாடல், ஓகே, அப்போ டைம் சேவ் ஆகிடும். ஓகே, அதை பண்ணியாச்சு, இப்போ என்ன பண்ணலாம், பிரிண்ட் கொடுத்துடலாம். ஒன்று. ரெண்டாவது, டிசைன் ஃப்ரீடம் இருக்கும். நம்ம பிடிச்ச மாதிரி ஒரு டிசைன் ரெடி பண்ணிட்டு அப்புறம் என்ன பண்ணலாம், ஒரிஜினல் பண்ணிக்கலாம், லோவர் காஸ்ட். கரெக்ட் தான், எஸ். ஏன்னா இல்லைனா பிரிண்ட் பண்ணி ஒரிஜினலாக ரெடி பண்ணதுக்கப்புறம் சரி இல்லைனா அதுக்கு மேலே பண்ணுறதை விட ஒரு மாடல் பண்ணுறது யூஸ்ஃபுல் தானே, லோவர் காஸ்ட். எந்த ஏரியாவில் யூஸ் ஆகும், எல்லாத்துலையும் யூஸ் ஆகும்ல, எல்லா செக்டாரும் யூஸ் ஆகும்ல, மெடிசன்லேருந்து மேனுஃபேக்சரிங்லேருந்து எஜுகேஷன்லேருந்து எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும் தானே 3D. ஒரு மாடல் எது தான் யூஸ் ஆகாது, எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும்ல, ஃபேஷன் டிசைன்லேருந்து எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். ஸோ அடுத்து ரீசன்ட் அப்டேட் பார்க்கலாம். லாஸ்ட் 3 இயர்ஸ் எல்லா அப்டேட்டும் படிச்சாச்சு நம்ம. இப்போ இந்த வருஷம் வந்த ஒரே ஒரு அப்டேட், கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட அப்டேட் ஒன்றே ஒன்று வந்து PM வாணி, பிரைம் மினிஸ்டர் வைஃபை அசஸ் நெட்ஒர்க் இன்டர்ஃபேஸ். இதை முடிச்சுட்டா கம்ப்யூட்டர் ஐடி ஓவர். இதில் தான் கொஸ்டின் வரும். ஓகே, மோஸ்ட்லி கரண்ட் அஃபேர்ஸே வந்தாலும் அந்த ஆப்ஷன் ஏபிசியில் பார்க்கும்போது அடிப்படை தான் வரும். ஸோ அதை முடிச்சாச்சு. ஸோ இந்த வருஷத்தோட கரண்ட் அஃபேர்ஸும் முடிக்க போகிறோம். லாஸ்ட் இந்த பாயிண்ட் மட்டும்தான். ஸோ த யூனியன் கேபினெட் ஹஸ் கிளியர்ட் தி ப்ரொபோசல் ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் டு செட் தி பப்ளிக் வைஃபை அக்சஸ் நெட்ஒர்க் டு இன்டர்ஃபேஸ். பாயிண்ட் போடுறதுல அந்த காலத்தில் நம்ம வந்து ஒவ்வொரு ஏரியாலையுமே இந்த ஃபோன் பூத் இருக்கும்ல, பப்ளிக் ஃபோன் பூத், அந்த மாதிரி பப்ளிக் வைஃபை பூத் வரப்போகுது. அவ்வளோதான், சிம்பிள். ஓகேவா, இங்கே போட்டு பப்ளிக் கால் ஆஃபீஸஸ். அந்த காலத்தில் கால் பண்ணுறதுக்குன்னு ஒவ்வொரு ஏரியாவிலையும் பப்ளிக் இந்த ஃபோன் இருக்கும். அந்த மாதிரி அது இப்போலாம் போயிடுச்சுல, எல்லாரும் மொபைல் ஃபோன் வந்ததுக்கப்புறம் அதெல்லாம் தூக்கிட்டாங்க. அதுக்கு பதில் இப்போ என்ன வரப்போகுதுன்னா பப்ளிக் டேட்டா ஆஃபீஸ் வரப்போகுது. பாயிண்ட் போதில், அதாவது பப்ளிக் பிளேஸில் வைஃபை கனெக்ஷன்ஸ் அந்த பஸ் ஸ்டாண்டில், காஃபி ஷாப்பில், எல்லா இடத்துலையுமே வரப்போகுது. ஸோ அண்டர் PM வாணி ஏ நேஷனல் வைடு நெட்ஒர்க் ஆஃப் பப்ளிக் வைஃபை ஹாட்ஸ்பாட்ஸ் இஸ் கோயிங் டு பி என்விசேஜ் வரப்போகுது.
ஸோ தீஸ் பிடிஓஸ் பப்ளிக் டேட்டா ஆஃபீஸர்ஸ் வில் ஆஃபர் தி வைஃபை ப்ராட்பேண்ட் சர்வீசஸ். இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய 3 பாயிண்ட். ஒன்று வந்து அப்போ இதுக்கு ஒரு ஆஃபீஸ் வரும்ல, பப்ளிக் டேட்டா ஆஃபீஸ் ஒன்று. இட் வில் எஸ்டாப்ளிஷ் அண்ட் மெயின்டைன் அண்ட் ஆப்ரேட் ஒன்லி WANI கம்ப்ளைண்ட் வைஃபை அசஸ் பாயிண்ட்ஸ். நிறைய ஆஃபீஸ் இருக்குல்ல, எஸ். இதில் வந்து வைஃபை அசஸ் பாயிண்ட் மட்டும் சம்மந்தப்பட்ட எல்லா கம்ப்ளைண்ட்ஸும் இந்த ஆஃபீஸ் எடுத்துக்கும். அடுத்த பாயிண்ட் வந்து பப்ளிக் டேட்டா ஆஃபீஸ் அக்ரிகேட்டர் PDOA. ஒவ்வொரு ஏரியாவிலையும் இருக்குல்ல பிடிஓ ஆஃபீஸ் இருக்குல்ல, எல்லா ஆஃபீஸையும் கனெக்ட் பண்ணுற ஒரு அக்ரிகேட்டர் இருக்குது. மூணாவது ஆப் ப்ரொவைடர். அதாவது நீங்கள் இருக்கிறன்னா இங்கேருந்து பக்கத்தில் என்ன டேட்டா ஆஃபீஸ் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி நெட் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆப் வேணும்ல, ஆப் ப்ரொவைடர். இந்த மூணுத்தை பற்றியும் டேட்டாவை சென்ட்ரல் ரெஜிஸ்ட்ரி ஒன்று பார்த்துக்கும். ஓகேவா? பாயிண்ட்ஸ் புரிஞ்சிச்சுல. ஃபஸ்ட்டு பப்ளிக்காக வைஃபை வரப்போகுது, அந்த ஒவ்வொரு ஏரியாவோட வைஃபை பார்த்துக்கிறதுக்கு அந்த இடத்துல ஒரு ஆஃபீஸ் வரப்போகுது. அந்த ஆஃபீஸ் என்ன பண்ணும், அந்த வைஃபை கனெக்ஷன் மட்டும் பார்த்துக்கும். அதுமாதிரி எல்லா ஏரியாவிலும் இருக்கிற ஆஃபீஸ் கனெக்ஷனை சேர்த்து அக்ரிகேட் பண்ணுறதுக்கு பப்ளிக் டேட்டா ஆஃபீஸ் அக்ரிகேட்டர் வந்துடும். இட் வில் பி அன் அக்ரிகேட்டர் ஆஃப் PDOs அண்ட் பர்ஃபார்ம்ஸ் தி ஃபங்க்ஷன்ஸ் ரிலேட்டிங் டு அத்தாரைசேஷன் அக்கௌண்டிங். அடுத்து நம்மளை கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்மகிட்ட மொபைல் இருக்குது, கனெக்ட் பண்ணிக்கணும் அந்த பப்ளிக் ஆஃபீஸ் கூட வைஃபை கனெக்ஷன் கூட. அப்போ ஆப் தேவை. ஸோ இட் வில் டெவலப் அன் ஆப் டு ரெஜிஸ்டர் தி யூசர்ஸ் அண்ட் டிஸ்கவர் கம்ப்ளைண்ட் வித் வைஃபை ஹாட்ஸ்பாட். கொஞ்சம் போச்சு. இப்போ டேட்டா ஆஃபீஸ் பற்றி, அக்ரிகேட்டரை பற்றி, ஆப்பில் யாரெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க எல்லா டேட்டாஸையும் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரி வந்துடும், சென்ட்ரல் ரெஜிஸ்ட்ரி. இது எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணும். இட் வில் மெயின்டைன் ஆல் த டீடைல்ஸ் ஆஃப் ஆப் ப்ரொவைடர்ஸ், PDOA, PDOs. So to begin with, the central registry will be maintained by Center for Development of Telematics. ஓகே, இதில் பாசிட்டிவ் உங்களுக்கு தெரியும், கம்ப்ளீட்டாக எல்லாருக்கும் கிடைக்கும் போது வைஃபை கிடைக்கும் போது. இது ஒன்று. ரெண்டாவது டிமெரிட் என்னென்னா, இது இந்தியாவில் தான் இப்போ வரப்போகுது. யூஎஸ்ஏல ஆல்ரெடி இருக்குது. யூஎஸ்ஏல நீங்கள் வந்து பஸ் ஸ்டாப் போகணும், பஸ் ஸ்டாப்பு இல்லை காஃபி ஷாப்பில் கண்டிப்பாக என்ன இருக்கும், பப்ளிக் வைஃபை இருக்கும். ஆனால் அதில் என்ன ஆகுதுன்னா டேட்டா செக்யூரிட்டி கம்மியாக சொல்கிறாங்க, சைபர் செக்யூரிட்டி ப்ராப்ளம் சொல்கிறாங்க. ஏன்னா ஈஸியாக இப்போ நம்ம கனெக்ட் பண்ண ஆகிடும், கனெக்ட் ஆகிடுதுல, ஈஸியாக நம்மளை பற்றி இன்ஃபர்மேஷன் எடுக்க முடியும்னு சொல்கிறாங்க. அப்போ அதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கணும்னு சொல்கிறாங்க. இது ஒன்று மட்டும் லிமிடேஷன்ஸ். ஸோ வாட் இஸ் தி பாசிட்டிவ்? இன்க்ரீஸிங் தி ப்ராலிஃபரேஷன் ஆஃப் இன்டர்நெட் சர்வீசஸ். இன்டர்நெட் சர்வீஸை ஸ்ப்ரெட் பண்ணுறோம், அஃபோர்டபுள் கனெக்டிவிட்டி ப்ராப்ளம், ரொம்ப கம்மி காஸ்ட்லி. லிமிடேஷன் சைபர் செக்யூரிட்டி, ஃபியூசிபிலிட்டி, ஃபாஸ்டர் அண்ட் சீப்பர் மொபைல் டேட்டா மேபி அவைலபிள். எல்லா இடத்துலையும் இருக்குமான்னு தெரியல. இங்கே ஃபீஸிபிலிட்டின்றது பாசிட்டிவ் தான் வரும். அதாவது வந்து ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும், சீப்பர் மொபைல் டேட்டா மேபி அவைலபிள், கிடைக்கும். ஓகே, நம்ம நேரத்தில் எல்லா இடத்துக்கும் கிடைக்குமா அப்படின்றத கொஸ்டின் போட்டுக்கலாம். ஓவர். ஃபஸ்ட்டு நான் சொன்னதை பார்த்துருப்பீங்க, ஒரு வீடியோவை 3ஆக பிரிச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு ஒரு குவார்ட்டர் முடிச்சுட்டு அப்புறம் புக்லெட்டில் படிச்சிருப்பீங்க, செகண்ட் அப்படி தான் முடிச்சிருப்பீங்க. ஸோ இப்போது லாஸ்ட் பார்ட் முடிச்சிருப்பீங்க, முடிச்சுட்டு PDF படிப்பீங்க. PDF படிச்சு முடிச்சதுக்கப்புறம் ஆஸ் தி ஹோல் மறுபடியும் PDF ரிவிஷன் பண்ணுறாங்க. ரிவிஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டெஸ்ட் எழுதுங்க. டெஸ்ட் உடனே எதை வேணால் ஆஸ் சொல்கிற மாதிரி ஆஃப்டர் உங்களுக்கு எப்போ டைமோ ஒரு ஒன் டே தள்ளியோ இல்லை ஈவினிங்கோ டெஸ்ட் எழுதுங்க. ப்ராக்டிஸ் கொஸ்டின் இருக்குல்ல, எழுதி முடிச்சுட்டு மார்க் அனுப்பிவிட்ருங்க. ஓகே. ஸோ கம்ப்யூட்டர் IT எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட கண்டென்ட்ஸ் முடிச்சாச்சு. சயின்ஸில் எடுத்து பார்க்க வேண்டியது பயோடெக்னாலஜி இருக்குது. பயோடெக்னாலஜி ஆல்ரெடி வீடியோஸ் நான் யூடியூப்லேயே இருக்குது, அதை பார்த்தாலே போதும். எக்ஸ்ட்ரா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அந்த பயோடெக்னாலஜி பேசிக் தவிர்த்து வந்துச்சுன்னா அது ஷார்ட் வீடியோ போட்டுருவேன், அதை போட்டாலே முடிஞ்சிடும். ஓகே. அதே மாதிரி தான் வந்து சயின்ஸுக்கும் பேசிக்ஸ் வீடியோஸ், எல்லா வைரஸ் நான் வைரஸ் எல்லா டிசீஸை பற்றியும் வீடியோஸ் நான் ஆல்ரெடி யூடியூப்பில் இருக்குது, அதை பார்த்துங்க. இந்த வருஷம் கரண்ட் அஃபேர்ஸ் நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிவிடுவோம், தனி வீடியோ போட்டுருவேன். ஓகே.